இதுதான் விநாயகர் சதுர்த்திக்கு சாருகாசம் செஞ்ச பிள்ளையாரப்பா. எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா, சாருகாசை பிள்ளையார் செஞ்சான், அவனாகவே செஞ்சான், யூடியூப் பார்த்து தான் செஞ்சான் பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளையாரை கடலில் கொண்டு போய் கொண்டு போகிறோம். நாங்கள் எல்லோரும் வீடியோக்குள்ளே போய் நாங்கள் கரைக்கிறத பாருங்கள். நல்லா கரைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் பார்த்துக்கோங்க. எல்லோரும் சூப்பராக பூ வச்சு அலங்காரம் பண்ணி இது பண்ணிட்டோம். இந்த பிள்ளையாரை செஞ்ச மூஞ்சி இவர் தான் பார்த்துக்கோங்க, அவரையும் பார்த்துக்கோங்க. பிள்ளையாரை கரைக்க போகிறோம், பிள்ளையாரை கரைக்க போகிறோம். கரைக்க போகிறோம் பிள்ளையாரை பாருங்க. எங்களுக்கு வீட்டுக்கிட்ட கடற்கரை எங்களுக்கு பக்கம்தான், எங்கள் ஊர்லேயே கடற்கரை இருக்குது. அதனால் நாங்கள் பிள்ளையார கடற்கரையில் போய் கரைக்க போகிறோம் பாருங்கள். இவங்களாம் கரைச்சிட்டு வராங்க. இதுக்கு முன்னால் 4 வண்டி போயிட்டு பிள்ளையாரை கரைச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்து 5ஆவது ஒரு வண்டி வருது. அதுங்க லைனாக வண்டி இவங்களாம் கரைச்சிட்டு ரிட்டன் போயிட்டுருக்காங்க. கரைக்கிற ரூட்டுக்கு போனோம்னா இப்போதைக்கு நம்ம உள்ளே போக முடியாது கடற்கரைக்கு, அதனால் நாங்கள் ரிட்டன் வர ரூட்டுக்கு போயிட்டுருக்கோம். பெரிய பெரிய ஈச்சட்டெல்லாம் வந்துருக்காங்க, பிள்ளையாரை கரைக்கிற கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. ஆனால் பிள்ளையார் கரைச்சிட்டாங்க. கரைச்சிட்டாங்க. இதுலேயும் நடு ரோட்டில் அப்படி நின்னாங்கன்னா எப்படி வண்டியில் வரும்? அங்கேருந்து பிள்ளையார கரைக்கு போயிட்டு இருக்கான். சேர்த்து போகிறாங்க பாருங்க, பிள்ளையார கரைக்கிறக்காங்க. ஏக்கா நீ ஏக்கா நில்லு, நீ அங்கேயே நில்லடி, வேமா உள்ள வராதடி. சார் போதும். இப்போ சாருகாசத்துக்கு பிள்ளையார் கரைச்சிட்டு கப்பல் மேலே போட்டு மேலே விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க. இதெல்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்க போட்டு கரையில் நிற்கிறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால போட்டு கடலுக்கு போகாது, இது எல்லாமே கரையில் கிடக்கிறது. இதான் எங்கள் ஊர் கடற்கரை பார்த்துக்கோங்க. அங்கே லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா?
அங்கே தான் ரொம்ப இதாக இருக்கும். நாங்கள் அங்கே போகலை, இந்த சைட்லேயே நின்றுக்கிட்டோம். இதெல்லாம் கரைச்சி போட்டு போன பிள்ளையார்.